அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மோமோஸ் செய்கிறதா எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, சால்ட்டு, வாட்டர், ஜிஞ்சர், போன்லெஸ் சிக்கன், ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ், சோயா சாஸ், பெப்பர் பவுடர், சுகர், ஆயில். இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துப்போம். நாங்கள் 2 கப் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ அது மேலே ஆயில் அப்ளை பண்ணலாம். பாருங்க, நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது 20 நிமிஷம் தனியாக நம்ம வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போன்லெஸ் சிக்கன் இருக்குல்ல, அது வந்து 150 கிராம் எடுத்திருக்கோம். அப்படின்னா எலும்பு இல்லாத கறி. இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இது போல பொடி பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இப்ப கொத்தமல்லி இலை 1/2 கை எடுத்து அதையும் நம்ம பொடிசாவே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம சின்னதாவே கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக தான். கறியில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி அதையெல்லாம் வந்து நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு சுகர் நாங்கள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து டொமேட்டோ ஸ்பைசி சாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. 5 ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. லைட்டாக 1/2 கிளாஸ் வாட்டர் விட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சாஸ்க்கு வந்து நமக்கு நிறைய தண்டு தான் தேவைப்படும். கொத்தமல்லி இலை 1/2 கையே போதும். அதே 1/2 கை போதும். இப்போ வந்து வெள்ளை பூண்டு வந்து 4 பல் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு போதும். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அழகா தோல் எவ்வளோ அழகா உருக்கி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆரவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உரிச்சு வச்சிருந்த பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி இலை, தண்டு இதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, சீனி, 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துப்போம். பச்சை வாசனை ஏதாவது இருந்தாலும் நமக்கு போயிடும். பாருங்க, நல்லா சூடாயிடுச்சு.
சாஸும் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. டொமேட்டோ ஸ்பைசி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ மாவும் நமக்கு சாஃப்ட்னஸாக நல்லா கிடச்சிச்சு. அதை லைட்டாக இழுத்து விட்டு நம்ம இன்னும் பிணைஞ்சு எடுத்துக்கிறோம். அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாதிலையும் கட் பண்ணி இது போல் உருட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா உருண்டை வந்து எல்லாமே சேமாக கிடைக்கும். நம்ம ஒவ்வொன்றா உருட்டும் போது ஒன்று பெருசாகவும் சிறுசாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டும் போது எல்லா உருண்டையுமே வந்து நமக்கு சேமாக கிடைக்கும். இது போல் மாவு விட்டு உருட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள் எல்லா பீஸுமே வந்து ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இது போல் கைட்டு உருட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு விட்டு. அங்கே தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டஃபிங் உள்ளாக்க வச்சு எப்படி மடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டஃபிங் வச்சாச்சு. ரெண்டு கார்னர் இருக்கு. அதில் ஒரு கார்னரை வந்து உள்ளே தள்ளி விட்டு ரெண்டு சைடும் உள்ளதை ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி மடிக்கணும். முதல் இந்த சைடு மடிக்கணும், அடுத்து இந்த சைடு மடிக்கணும். அப்படியே மடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இது போல் ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் அது போல் நம்ம மடித்து எடுத்துப்போம். பாருங்க எவ்வளோ அழகாக மடித்து எடுத்துக்கிட்டாச்சுன்னு. இப்போ மோமோஸ் அவிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தான் நாங்கள் அவிக்க போகிறோம். அதுக்கு அந்த மேத்தட்டில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டு தடவிக்கிடலாம். இது போல் ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வச்சு அவிச்சு எடுத்துக்கிடலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம இது போல் நம்ம அடுக்கினோம்னா வந்து ஒட்டாமல் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒட்டிக்கிறோம். பாருங்க நல்லா அவுஞ்சி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கலே எவ்வளோ அழகாக இருக்குது மோமோஸ்ன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு மோமோஸ். நாங்கள் 2 மாடல் வந்து பண்ணியிருந்தோம். பாருங்கள் டொமேட்டோ ஸ்பைசி சாஸோட நமக்கு வந்து மோமோஸ் வந்து சிக்கன் மோமோஸ் வந்து சூப்பராக தயாராகி வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.